நீங்கள் பள்ளிகள் நடத்துகிறீங்களே, கனிமொழியில் நடத்துகிறாங்களே பள்ளிக்கூடம், அதுக்கு மாத்திரம் ஹிந்தி கற்றுக் கொடுப்பீங்க. ஸ்கூலை பூட்டிட்டு போ. இப்போ நான் சொல்கிறேன், ரோஸாக இருந்தேன்னா இதை பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூலை பூட்டு. அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்களா, இந்தியா அழிச்சா பதவி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க போய் அழிக்கிறாங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. இது கேடுகட்ட அரசாங்கம் சார். இவங்க டிஎம்கே பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சு. ஆனால் அவங்க நல்லா வந்துட்டாங்க. 500 ரூபா நோட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு இருக்குது. அதனால் ஹிந்தி வேணாம், ஹிந்தி வேணாம்ப்பா நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பொதுவாக தான் நினைக்கிறாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அது வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலும் ஒத்து போச்சுன்னா மொழிவாதம் என்பதே இருக்காது, பிரிவினை என்பது இருக்காது, மொழிவாதம் இருக்காது. இதுதான் பொதுவான விஷயம். இப்போ மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்காதனால நம்ம அதை அடிக்கணும் இதை அடிக்கணும் பேசுறதே இல்லை. இந்திய அழிக்க திமுக கருப்பு மை பூசி வருவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சரியா தவறா? ஆமாம் ஐயா, நான் இப்போ கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பல ஊர்களில் சங்கரங்கோயில், பாலங்கோட்டை, இந்த மாதிரி இந்த ஊர்களெல்லாம் இந்த மத்திய அரசு அலுவலகங்களில் வெளியில் எங்கெங்கே தமிழில் எழுதி, இங்கிலீஷில் எழுதி, ஹிந்தியில் எழுதியிருக்காங்களோ அந்த ஹிந்தியில் உள்ளதெல்லாம் அழிக்கிறாங்க. அது ஏன் அழிக்கிறாங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போது இந்த அழிக்கிறீங்கல்ல, இந்த ஹிந்திங்கிறத ஒழிக்கிறீங்கல்ல, அப்போ நம்ம கரன்சி நோட்டு இருக்குது, பணம் ரூபாய் நோட்டெலாம் இருக்குது, அதில் 15 லாங்குவேஜில் ஹிந்தி வருது. அந்த ஹிந்தியை உங்களால் அழிக்க முடியுமா? அந்த பணத்தை சேமித்து வைக்கிறீங்க, அப்போ அதில் ஹிந்தியை நீங்கள் அழிக்கலையே, அந்த ஹிந்தியை நீங்கள் மறைக்கலையே, ஆனால் பணத்தை மறைச்சி வைக்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது என்னன்னு எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியல. அதாவது ஹிந்திங்கிறது என்னது, அது ஒரு லாங்குவேஜ். நான் தவறுன்னு தான் நினைக்கிறேங்க. இந்த ஜெனரேஷனில் தவறு. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ரைட்டாக இருந்தது. இந்த ஜெனரேஷனில் தவறு. ஏன்னா நான் நடந்து போகும்போதே வெறும் கல்கட்டாவில் போகிறது மாரி, பம்பாயில் போகிறது மாரி தான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் ஹிந்திக்காரவங்கள தான் இருக்காங்க, தமிழ்காரவங்க. நம்மளுக்கும் ஹிந்தி தெரியணும். அது ஹிந்தி அழித்து என்ன பண்ண போகிறாங்க? தமிழுக்குன்னு ஒரு இது இன்னும் கொண்டு வரலைங்க அவங்க. இன்னும் இப்போ நம்ம இது பண்ணல அவங்க. ஆமாங்க, பண்ணல. ஹிந்தி கண்டிப்பாக வேணும். இப்போ நான் கூட தான் 12th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். இப்போ எப்படி சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கிறேன், ஆனால் இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் என்ன எழுதிருக்கு படிக்க தெரியும். அந்த மாதிரி இப்போ நான் படிக்கும் போதுமே இங்கே ஹிந்திலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போ என்ன எழுதிருக்கு படிச்சிருப்பேன். நான் கண்டிப்பாக ஹிந்தி வேணும். இப்போது இந்த ஹிந்தி அங்கங்கே எழுதியிருக்காங்க, அழிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் தப்பு. கண்டிப்பாக மூணாம் மொழி கண்டிப்பாக வேணும். இவங்க திமுகவில் இருந்தால் தான் சார் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் ஹிந்தி அழித்தது. இன்றைக்கி ஹிந்தி தெரியாதனால அதர் ஸ்டேட்டில் பூரா வேலை இல்லை. இந்த அழித்தவங்களையெல்லாம் கூட்டியார சொல்லுங்கள். இப்போ நான் ஹோட்டலில் வேலை செய்கிறேன், எங்கே போனாலும் ஹிந்தி தெரியுமான்னு தான் கேட்குறாங்க. ஒரு ஓனர் என்னையை இன்றைக்கி 3 கடையில் கேட்டிருக்காங்க, ஹிந்தி தெரியுமா? ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஹிந்திக்காரங்க. ஹிந்திக்காரங்களையெல்லாம் உள்ளே வரவழைச்சு வேலை செய்ய விட்டாச்சு. இப்போ ஹிந்தி கற்றுக்காதேன்னா இப்போ எங்களை மாதிரி கூலிக்காரங்களுக்கு கஷ்டம். இது அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியல் ஒழிக்கப்படணும். இங்கே ஹிந்தி கம்பல்சரி கிடையாது. கற்றுக்கிறவங்க கற்றுக்கலான்னு சொன்னாங்க. நானும் கற்றுக்கினேன் தான், ஆனால் ஃபுல்லாக கற்றுக்கலை. இவங்க டிஎம்கே பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சு. ஆனால் அவங்க நல்லா வந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க லைஃப் எல்லாம் நல்லா வந்துட்டாங்க. நான் என்னை மாதிரி ஆள் அழிஞ்சிட்டோம். அதனால் இன்றைக்கி நான் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டில் இருக்கேன். இது செய்யக்கூடாத வேலை. அவங்க ஒன்று ஹிந்தியை ஒழிக்கணுங்கிறாங்களா? ப்ரைவேட்டு ஸ்கூலில் உள்ள எல்லா ஹிந்தியும் ஒழிக்க சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்கும் ஆதரவு பண்ணுறோம். அவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கோங்க, இப்போ நல்லா பணக்காரவங்கெல்லாம் ஹிந்தி படிச்சுக்கோங்க, ஏழை பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்காதீங்கன்னா அப்போ ஏழை பிள்ளைங்கள்லாம் இப்படியே நாசமாக போயிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு, இவங்களுக்கு பால் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இப்படியே நாங்கள் இருக்கணும். அவங்க மட்டும் மேலே போய்கிட்டே இருக்கணும். இது முற்றிலுமாக தமிழ் மக்கள் மாறணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பொதுவாக தான் நினைக்கிறாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அது வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலும் ஒத்து போச்சுன்னா மொழிவாதம் என்பதே இருக்காது, பிரிவினை என்பது இருக்காது, மொழிவாதம் இருக்காது. இதுதான் பொதுவான விஷயம். அது உண்மையான தப்பு தாங்க. அது தப்பு இல்லைன்னு சொல்ல. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹிந்தி வேறு இல்லை, தமிழ் வேறு இல்லை, எல்லாம் நம்ம தாய்மொழி தான். இவங்களுக்கு அது தாய்மொழி, அவங்களுக்கு அது தாய்மொழி. அது நம்ம அந்த தாய்மொழி நம்ம வெறுக்கும்போது அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அது நல்லது தான். ஏர்போர்ட்லேயோ மற்றபடி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அது அழிக்கிறது தப்பு. அது 4 பக்கம் கூடுற இடம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நிருபருக்கு போக்குவரத்து எல்லாமே தெரியும். 4 பேர் கூடுற இடம். அது இந்தியா அழிச்சுட்டா அது உங்களுக்கு எப்படி தெரியும்? போக்குவரத்து எப்படி போவாங்க வருவாங்க? அது தப்பு. அது
நீ மற்றபடி நீ அந்த கொள்கையை நீ கொண்டு வா. ஹிந்தி வேணாங்கிறியா, ரைட்டு, நம்ம ஒத்துக்குவோம், நான் வேணான்னு சொல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பணக்காரவங்க வந்து அது படிக்க வைக்கிறாங்க. நான் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறது? நார்மலாக சாதாரண கூலி வேலை செய்கிறவன் போகிறோம் வரோம் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் கேட்குறேன், நீங்களும் சொல்லுங்கள். பேப்பர் நிருப்பர் நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அது ஆபத்தது, அது ஆபத்தது. இதுதான் உண்மை. அது சரி. இப்போ நீங்கள் ஹிந்தி இருக்குது, அப்பா இந்த நோட்டு எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவாங்களா? சொல்லுங்கள். இந்த 500 நோட்டு இருக்குது, 100 நோட்டு, 200 நோட்டு இருக்குது. அதெல்லாம் ஹிந்தி வேணாம், அப்பா ஹிந்தி வேணாம்ப்பா நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் பேசாதீங்க, தெரிஞ்சுக்க வேண்டாம். அடுத்தவன் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க. இது பொதுங்க, மொழி பொது. அவங்க வீட்டு மொழி கிடையாது. மக்கள் ஏன் இஷ்டம், நான் பேசுவேன், எனக்கு வேணும் நான் பேசுவேன். எனக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் எனக்கு தொடர்பு இருக்குது. நான் இந்த தமிழை வச்சுட்டு இங்கே நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து நியூமராலஜி பார்க்குறேன். எல்லா ஊருக்கும் போக வேண்டியிருக்கும். கர்நாடகா போக வேண்டியிருக்கும், டெல்லி போக வேண்டியிருக்கும். எனக்கு டெல்லி தான் மெயின். டெல்லி, பாம்பே அதெல்லாம் போகிறது. அப்போ நான் இங்கே குண்டு செட்டில் தமிழை படிச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? இங்கிலீஷ் தெரியும், கற்றுக்கிட்டேன், ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன். இப்போ வேறு வழி இல்லை, எனக்கு ஹிந்தி தேவைப்படுது. ஏன்னா 4 காசு நான் சம்பாதிக்கணும். அதாவது ஒன்று நீ உனக்கு பொழப்பு 1000 இருக்குது, அரசியலை சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுறீங்க, எல்லா அரசியல்வாதியும். நாங்கள் எங்கேயா பண்ணுவோம்? நாங்கள் வெளியே போனால் தான் எங்களுக்கு காசு. அதனால் ஹிந்தி இதெல்லாம் மட்டமான செயல். உனக்கு இது வந்து நம்ம மக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி. அழிக்கிறதுக்கு நீ யார் அழிக்கிறதுக்கு? உனக்கு பிடிக்கலையா, நீ கற்றுக்காதா, வேண்டாம். ஆனால் நீங்கள் பள்ளிகள் நடத்துகிறீங்களே, கனிமொழியில் நடத்துகிறாங்களே பள்ளிக்கூடம், அதுக்கு மாத்திரம் ஹிந்தி கற்றுக் கொடுப்பீங்க. ஸ்கூலை பூட்டிட்டு போ. இப்போ நான் சொல்கிறேன், ரோஷம் இருந்தேன்னா இதை பார்த்தேன்னா நீ ஸ்கூலை பூட்டு. நாங்கள் ஹிந்தி சொல்லி தான் கொடுப்போம், இது சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வாயில் வருது. அப்போது உன் பிள்ளை மாத்திரம் கோடீஸ்வரன் ஆகணும், என் பிள்ளை தமிழை படிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும். என்னடா நியாயம் இது? இது என்ன உலகம் இது? உங்களுக்கு நாங்கள் பதவியை கொடுத்து எங்களுக்கு வந்து சேவை செய்ய சொல்லி தான் அன்றைக்கி பண்ண சொன்னோம். மொழி பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு தேவையில்லை. இப்படி தான் ஒரு அந்த காலத்தில் உங்கள் அப்பன் செஞ்சதுனால இன்றைக்கி இந்த நிலைமை நான் இருக்கேன். அன்றைக்கி ஹிந்தி ஒழுங்குன்னு சொல்லி ஹிந்தியை படிக்க விடாமல் பண்ணி, அதனால தான் நான் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறேன். இல்லை நான் இன்றைக்கி கோடீஸ்வரன், அவங்கள நான் கோடீஸ்வரன். இன்றைக்கி அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டு என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டேன். இது என்ன கொடுமை? அது ஹிந்தி வேணுங்க. ஹிந்தி இப்போ பேங்க் மேனேஜர் இருக்காரு, தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.